இப்படிப்பட்ட ஒரு நல்ல சிறப்பான கூறுவேத படிமை குறித்து ஒரு சாட்சியை பாச சொன்னதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், நன்றி செலுத்துறேன். ஒரு ரொம்ப எளிமையான ஒரு பேக்ரவுண்ட்ல வளர்ந்து முன்னாடி அப்பாவோ அவங்கெல்லாம் வந்து பைபிள் தூக்கி பிரசங்கம் பண்ணி பார்த்ததில்லை. ஒரு பெரிய ஊழியக்கார குடும்பத்தில் வளரல. ஆனாலும் ஆண்டவர் தம்முடைய கிருபையினாலே அழைத்து இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்களை நடத்தக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கொடுத்து கர்த்தரடியை நடத்தியவர்களுக்காக ஒவ்வொரு சாட்சிகளும் நான் மாதிரி கேட்குறேன். பாஸ்டர் சொன்ன விஷயம் சொன்னாங்க, நான் டிக்ளேர் பண்ணுறேன் அப்படின்னா பெரிய விஷயம். அந்த மாதிரிலாம் வந்து யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. எப்பவுமே தன்னை மிகைப்படுத்தி காட்டிக்கொள்ளதான் யாரும் விரும்புவாங்க. அவர் வந்து அவ்வளோ ஓப்பனாக அவர் சொல்கிறார் அப்படின்னா அதுக்கேற்றபடி கர்த்தர் அவர் பிளெஸ் பண்ணியிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை என்ன 6வது வருஷம் கூட்டு இருந்தாலோ அல்லது 8வது வருஷம் கூட்டு இருந்தா எப்படின்னு தெரியாது. ஆனா 7வது வருஷம் எனக்கு கிடைச்ச பாக்கியமா நான் பாக்குறேன். அல்லேலூயா. ஒரு பூர்ணமான ஒரு வருஷம். ஆமென், ஆமென், சொல்லி சொல்லுங்களேன். வேதாகமத்துல நிறைய இடங்கள்ல இந்த 7 குறிச்சு நிறைய பாக்குறோம்ல. நிறைய 7 அப்படின்னா ஸ்பெஷல் தான், முழுமை இல்ல. நம்ம படைப்புல இருந்து அது என்ன செய்யுது பார்த்துட்டே வரும். 7ஆம் நாள் படைப்பின் முழுமை. அதுக்கப்புறம் இஸ்ரேல் மக்கள் நடத்தி வரப்போ அந்த 7 நாட்கள் அதுக்கு கர்த்தர் எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படியே பார்த்துட்டே வந்து சொன்னா புதிய ஏற்பாடு வரைக்கும் வந்தீங்கன்னா அங்க 7க்கான முன்னுரிமைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் எடுத்தா ஃபுல்லாவே 7 தான். 7 சபை, 7 விளக்கு, இல்ல 7 எக்காலம், 7 கலசங்கள் அப்படின்னு சொல்லி அப்படியே 7 விதமான காலங்கள் அப்படி நிறைய பார்க்குறோம். ஸோ ஒரு அழகான ஒரு முழுமையான ஒரு வருஷத்துல நம்ம இங்க மீட் பண்ணியிருக்கிறோம். அதுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். அல்லேலூயா. பாஸ்டருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டு ஒரு வசனத்தை எனக்கு வந்து கொடுத்தாரு. அந்த வசனத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் செய்திக்குள்ள போலான்னு ஆசைப்படுறேன். என்னோட எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 2வது அதிகாரம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகத்துல 2வது அதிகாரத்துல நேற்றுக்கு திருச்சபைக்காக ஜெபித்துக்கிட்டு இருக்கிறப்போ ஆண்டு வசனத்தை எனக்கு நினைப்பூட்டினார். 3வது வசனத்தை வாசிக்கலாமா? திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபுடைய தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். வருவாங்கன்றது விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் ஆண்டு சொன்னதான் என்னோட மெய்சிலுக்கு வச்சிருந்த வார்த்தை, அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தருடைய வசனமும் வெளிப்படும். கரங்களை தட்டி தேவ நாமத்தை மேம்படுத்தலாமா? அல்லேலூயா. அன்றைக்கு ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் தேவனை தொழுது கொள்ள முடியும். அப்படி ஒரு நிலை இருந்தது. இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீகிட்ட சொல்றப்ப சொன்னாரு, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளுகிற காலம் வந்திருக்கு. இந்த பகுதிக்கு இதுதான் சீயோன் பாஸ்டர், இந்த பகுதிக்கு தான் எருசலேம். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை இந்த மெய் சிலுக்க வச்ச வார்த்தை தெரியுமா? அவர் சொல்றாரு, அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். ஆமென். இங்க முழுக்க முழுக்க இனி நடக்க போற காரியங்கள் கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் ஜெபிக்கும் போது ஆண்டவர் ஒரு விசாலமான ஒரு இடத்தையும் ஒரு ஷெட்டையும் நிறைய கூட்டத்தையும் ஆண்டவர் காமிச்சார். எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா இந்த இடம் இல்லை, இந்த இடம் இல்லை. ஆனா ஒரு பெரிய விசாலமான ஒரு இடம், ஒரு பெரிய ஷெட்டு ஓப்பனா இருக்கு. நிறைய கூட்டத்தை கர்த்தர் காமிக்கிறார். அந்த நாட்டுக்கு சீக்கிரம் வருவதாக. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. குறிப்பா ஆண்டு சொன்ன விஷயம் என்னன்னா, இங்கே வசனம் வெளிப்படும். ஆமென். நல்ல சத்தியத்தை அறிகிற அறிவுல வளருகிற மக்கள் இங்கிருந்து புறப்படுவார்கள். அதாவது குறிப்பா கர்த்தருக்கு வெளிப்படுத்தின விஷயம் என்ன சொன்னா, அநேக மேய்ப்பு இல்லாத ஆடுகள், சுற்றி திரிகிற ஆடுகள் ஊழியக்காரர்களாய் மாறுவார்கள். கர்த்தர் பேசுறப்போ பயங்கரமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு காலத்தை கர்த்தர் இந்த சபை கொண்டு வர போகிறார். இந்த 7வது வருஷத்தின் முழுமையிலிருந்து 8 துவக்கத்துல இது ஸ்டார்ட் ஆயிரும். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம், உற்சாகமா. அவ்வளவுதான் அவங்க ஆமென்லாம். அல்லேலூயா சொல்ற எனக்கே அவ்வளோ ஒரு பயங்கரமான உள்ளுக்குள்ள ஒரு விதமான ஒரு ஃபயர் உருவாகுது. அப்படி அந்த 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 தரிசனத்தை நான் நினைக்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி எனக்கே சிவரிங் ஆகுது. அப்படி கர்த்தர் காட்டினார். நான் ஆச்சரியப்படுறேன். என்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ரேரான இது போல விஷயம்லாம் ரொம்ப ரேரா தான் பார்த்துருக்கிறேன். எதுக்கு அப்படின்னா, முதல்ல ஊழியத்துக்கு வரப்ப கர்த்தருக்கு அப்படி காட்டினார். அதுக்கப்புறம் என்னோட மேரேஜ்ல கர்த்தர் அப்படி காட்டினார். நிறைய நேரங்கள்ல வந்து எனக்கு இந்த விஷன் பார்க்கறது எல்லாம் கிடையாது, ரொம்ப ரேரு. அப்படி ஒரு ரேரான ஒரு சம்பவம் இந்த மீட்டிங்க்கு முன்னாடி ஜெபிக்கும் போது என் வாழ்க்கையில நடந்துச்சு. அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய பிளெஸிங் இங்க வச்சிருக்கிறார். ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வந்து வார்த்தையினாலே உருவாக்கப்படுகிற மக்கள் இங்கிருந்து புறப்படுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே அருமையான ஒரு நாடகத்தை பார்த்தோம். உண்மையாவே
அடிச்ச அடியில ரத்தம் எங்க மேலாம் செத்துருச்சு. ஆமா, நிறைய பேர் ஒரு மாதிரி ஃபீலா இருந்துச்சு. எனக்கே ஒரு மாதிரி இருந்தது. சாதாரணமா ஒரு நாடகத்தை பார்க்கவே நமக்கு இப்படி இருக்கு. அவ்வளோ ஒரு ஃபீலிங்கா இருக்கு. ஆனா உண்மையாவே இயேசு கிறிஸ்து நமக்காக எவ்வளவு பாடுகளை பட்டார். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டார். ஆனா இன்றைய காலகட்டங்கள்ல இது போல ஸ்கிட்டெல்லாம் ரொம்ப தேவை. அதனோடு கூட அது இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னைக்கு உலகம் முழுக்க நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், உலகம் எல்லாம் இயேசுவை தெரியாத இடம் இல்லை. கிராமப்புறங்கள்ல அல்லது ட்ரைப் கம்யூனிட்டி இருக்கிறாங்களா, மலைவாழ் மக்கள் மத்தியில இன்னும் போகாத இடங்கள் இருக்கு. ஆனா கிட்டத்தட்ட இயேசுவை தெரியாத இடங்கள் இல்லை. ஆனா அதுல என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, இயேசுவை எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எப்படி தெரியும் என்றால், மரியாளின் மகனாக இயேசுவை உலகம் எல்லாருக்கும் தெரியும். யாருக்கு தெரியும்? உலகத்தில் இருக்கிற 90% மக்களுக்கு இயேசுவை மரியாளின் மகனாக தெரியும். அதுல யாருக்கும் டவுட்டே இல்லை. ஆனா போய் சேர வேண்டிய சுவிசேஷம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து மரியாளின் மகனாக அல்ல, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்த உன்னதமான தேவனுடைய குமாரனாக இந்த உலகம் அவரை அறிய வேண்டும். அல்லேலூயா. மரியாளின் மகனாக, யோசேப்பின் மகனாக இயேசு கிறிஸ்துவை எல்லாருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்க கிறிஸ்தவங்கள் அல்ல, மற்ற இந்து மக்களுக்கு தெரியும். இயேசுவை இன்று வரைக்கும் என்ன செய்யறாங்க? மதிக்கிற மக்கள் இருக்கிறார்கள். அவங்க ஆலயத்துக்கே போலன்னா இயேசுவை கும்பிடுற மக்கள் இருக்கிறாங்க. போகிற வழியில வர வழியில செய்யறாங்க, அந்த கோயிலை பார்த்தவொன்னு என்ன செய்யறாங்க? சிலுவை போடுறாங்க, அப்படி முத்தம் கொடுக்குறாங்க. சில பேர்லாம் வந்து, நான் வந்து இந்த ஊழியத்துக்கு வரதுக்கு முன்னாடி நான் வந்து செவத்துல வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு பெயிண்டர் ஆர்டிஸ்டா இருந்தேன் நான். அப்படி நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறப்போ, நான் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆண்டவருக்கு மட்டும்தான் வரையவேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுத்து, கலைகள் கிறிஸ்துவுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஊழியத்தை துவங்கி பெயிண்ட் டப்பாவை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு சர்ச்சா போய் வரைஞ்சிக்கிட்டு இருந்தேன். அது போல நான் ஒரு சபையில வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறப்போ, நாங்க வளர்ந்து வந்த எங்க சபை தலைமை சபையில சோத்துல நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். இயேசு கிறிஸ்துவோட சிலுவை காட்சியை நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இயேசு கிறிஸ்து சிலுவையில தொங்குவது போல, அதுல இருந்து அப்படி சொட்டு சொட்டாய் ரத்தம் வடிவது போல, அங்க ஒருத்தர் முழங்கால் படி ஜபிக்கிறது போல வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? அந்த தெருவுல போன நிறைய பேர் பாக்குறேன், வந்தாங்க, செருப்பு கட்டாங்க, முட்டி போட்டுலாம் ஜெபம் பண்ணாங்க. வெறும் படங்க நான் வரைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். அந்த தெருவுல ஒரு கிறிஸ்தவம் கூட முட்டி போட மாட்டாங்க அப்படி. ஆனா கடவுளின் மீது அவ்வளவு நேசிக்கிறவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, எனக்கே ஒரு நடுக்கம் வந்துருச்சு. நம்ம ஒரு ஓவியமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், ஆனால் அவர்கள் அதை தெய்வமாக பார்க்கிறார்கள். அல்லேலூயா. ஆனா அவர்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரியாளின் குமாரனாக, யோசேப்பின் குமாரனாக இந்த உலகம் அவரை அங்கீகரித்து விட்டது. அது மட்டுமல்ல, பெருவாரியான மக்களுக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார் என்பதை எல்லாரும் என்ன செய்யறாங்க? அவர் கொலை செய்யப்பட்டார் என்பது எல்லாருக்கும் தெரியும். கிறிஸ்தவர்கள் மட்டும் அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்தார் அப்படின்றத என்ன செய்யறாங்க? விசுவாசி. இந்த உலகம் என்ன செய்யறது? விசுவாசிகள். ஆனா கிறிஸ்தவர்கள் எதை விசுவாசிக்கிறாங்க? அவர் திரும்ப என்ன செஞ்சார்? உயிர்த்தெழுந்தார். இப்ப எப்படி 90% மக்களுக்கு மரியாளுடைய மகன் யோசேப்புன்றது வந்து தெரியறது போதாதோ, அதே போல இயேசு கிறிஸ்து மரித்தார் என்று முடிவதும் அந்த செய்தி மக்களுக்கு போதாது. அது ஒரு கேட்டகரி, ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, இன்னொரு குழு மக்கள் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து உயிர்த்தார் என்பதை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு கூட்டம். உலகம் முழுதும் பார்த்தா உலகத்திலே அதிகமான மக்கள் தொகை இருக்கிற மதம் எதுனா கிறிஸ்டியானிட்டி தான் உலகத்துல. இந்தியாவில் இல்ல, உலகத்துல. இந்தியாவில் வந்து ரொம்ப சொற்ப அளவுல தான் பர்சன்டேஜ் இருக்கு, 2.1 அப்படிதான் இப்பதான் வந்திருக்கு. ஆனா உலக அளவுல கிட்டத்தட்ட 230 கோடி மக்கள் என்ன செய்யறாங்க? இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறார்கள். இந்த 230 கோடி மக்கள்ல நான் தயங்காமல் சொல்லுவேன், 200 கோடி மக்களுக்கு யோசேப்பு மரியாளுடைய பிள்ளைதான் இயேசு கிறிஸ்து என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்தவருடைய உன்னதமான தேவனுடைய குமாரன் என்கிற விசுவாசத்தில் இருக்கிறவங்க தான் இங்க குறைவான மக்களா இருப்பாங்க. எத்தனை புரியுது? கொஞ்சம் கஷ்டம் தான், அப்படியே பேச பேச புரிஞ்சிடும். இந்த 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 கூட்டத்துக்கான ஆசீர்வாத வார்த்தையா வரும்போது பாஸ்டருக்கு என்ன கட்ட சொன்னா நான் சொல்லிட்டேன். ஆனா இங்க நம்ம சபை மட்டுமல்ல, எல்லா சபை மக்கள் வந்திருக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட சத்தியத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை பிதாவுடைய குமாரனாக அறிந்து கொள்ளுகிற காலம் தான் இங்க முழுமையான ரட்சிப்பு நிறைவேறுகிற காலம். எல்லாம் சொல்றாங்களா, எழுப்புதல் உண்டாகட்டும், எழுப்புதல் எழுப்புதல். ஃபாதர்லாம் பாட்டெல்லாம் பாடிக்கிறாரு, எழுப்புதல் என் தேசத்திலே
என் கண்கள் காண வேண்டும் இருக்கிறார். ஆனா பார்த்தாரான்னு கேட்டா இப்ப கேட்டா சொல்லுவாரு, எழுப்புதல் எப்படி என் கண்ணில் பார்க்கணும். எழுப்புதலுக்காக கூட்டங்கள், நிறைய கூட்டங்களை பார்க்கிறோம். 12 மணி நேர ஜபங்களை பார்க்கிறோம், 40 மணி நேர ஜபங்களை பார்க்கிறோம், அநேக ஊழியக்காரர்கள் 40 நாள் உபவாசங்களை பார்க்கிறோம், அநேக விசுவாசிகளை பார்க்கிறோம், சிறு சிறு கூட்டங்களை பார்க்கிறோம், பெரிய பெரிய எழுப்புதல் மீட்டிங் நம்ம பார்க்கிறோம், எழுப்புதல் கூட்டங்களை, பெரிய பெரிய கூட்டங்களை பார்க்கிறோம், பிரம்மாண்டமான கூட்டங்களை பார்க்கிறோம். நம்மளோட போக்கஸ் என்ன, அல்டிமேட் கோல் என்னன்னா இந்த இந்திய தேசம் ஒரு எழுப்புதலை காண வேண்டும். அல்லேலூயா. ஆனா எழுப்புதல் வந்துச்சா அப்படின்னா இன்னி வரைக்கும் எந்த லீடரை கூப்பிட்டு கேட்டாலும் அது கொஸ்டின் தான். அவர்கள் எழுப்புதல் என்பது என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, நிறைய மக்கள்லாம் சபைக்கு கொத்தா மக்கள் வந்துட்டாங்கன்னா எழுப்புதல், சபைக்கு கொத்தா மக்கள் வந்துட்டாங்கன்னா எழுப்புதல் நினைக்கிறாங்க. வெரி சிம்பிள். இதே ஒரு வேன்ல ஒரு 10-15 பேர் இறங்கி வந்து கட்டை எடுத்து போலதாங்க பாஸ்டர் என்னை அச்சாங்கன்னா என்ன வேணாம். உங்களை கூட்டத்துல 2 பேர் தலைமையில 2 போடு போட்டா எத்தனை பேர் இங்க நிப்பீங்க? என்ன சிரிக்கிறீங்க? எத்தனை பேர் இங்க நிப்பீங்க சொல்லுங்க. பார்த்தீங்களா? அப்ப டேய் நீ கை தூக்கினா கண்டுபிடிச்சிடாடா, ஐயா ஆள் வச்சிருக்காரு என் சர்ச்சு கை தூக்குறான். புரியுதா உங்களுக்கு? நிக்க மாட்டாங்க. அப்ப இவர்கள் யார்? உங்களைத்தான் சொல்றேன். இவர்கள் யோசிப்பும் மரியாளுக்கும் பிறந்த இயேசுவை அறிந்து கொண்டிருக்கிறவர்கள். ஐயா எங்களை பார்த்து என்ன அப்படி சொல்றீங்க? எங்களுக்கு தெரியாதா? நாங்கெல்லாம் பயங்கரமான கிறிஸ்டின் அப்படி சொல்லுவீங்க. ஆனா அதற்காக நிக்க மாட்டீங்க. என்றைக்கு அந்த இடத்துல நீங்கள் வருகிறீர்களோ அன்னைக்கு தான் உண்மையான கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நீங்கள் கிறிஸ்தவர்கள். இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் தான் ஆதி அப்போஸ்தலர் காலத்துல இருந்தார்கள். நம்ம எபிரேயர் 12ஆம் அதிகார விசுவாசத்தை குறித்து உண்மையான விசுவாசம் என்னன்னா கடைசியில எப்படி முடிக்கிறார்னா, அநேகர் என்ன செய்யப்பட்டாங்க? துன்புறுத்தப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க, குகைகள்ல ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாங்க, நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க, மரிச்சாங்க. அநேகர் என்ன செய்தார்களாம்? மேன்மையான உயிர்த்தெழுதலை அடைய வேண்டும் என்று சொல்லி விடுதலை பெற விருப்பம் இல்லாமல் எங்களை கொல்லுங்கன்னு போய் நின்றாங்களாம். அதுதான் ரிவைவல். எதுனா புரியுது? என் ஆண்டு விழா கூப்பிட்டு ஒரே கொலை கதையை சொல்லிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் உன்னதமான ஒரு காரியத்தை என்றைக்கு அறிந்து கொள்கிறீர்களோ அதற்காக நீங்கள் உயிரையும் கொடுப்பதற்கு நிற்பீங்க. அதுதான் பெரிய சேஞ்ச். அதான் ரிவைவல். அல்லேலூயா. ரிவைவல்னா வேற ஒண்ணும் இல்ல, ரிவைவ், திரும்பவும் வாழ்வுக்குள் வருதல். அல்லேலூயா. ரிவைவல் என்பது அடிவாங்க ரிவைவல் சொல்ல வரல, உண்மையான விசுவாசத்துக்கு நேராக திரும்புதல். ஆமா. அப்போ உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிச்சு காட்டி நான் நிறைய சப்ஜெக்டுக்குள்ள போலான்னு நினைக்கிறேன். எங்களோட எடுத்துக்கொள்ளுங்களேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்தை வாசிக்கலாமா? உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசுவை மரிக்கிறத பார்த்து அழுகிற கூட்டம் இங்க பயங்கரமான கடவுள் பேரில் அன்புள்ள கூட்டமாக நமக்கு தெரிகிறது. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுவதை பார்த்து கைத்தட்டி ஆஹா என் ஆண்டவர் உயிரோடு எழுந்து விட்டார் என்று கைத்தட்டி ஆரவாரிக்கிற கூட்டம் நமக்கு தெரியும். ஆனா அவர் மரித்து உயிர்த்தெழுந்து பரமேறி போனதற்கு இடையில ஒரு காரணம் இருக்கிறது. அந்த காரணம் அவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய ரகசியமாக இருந்தது. கையை தட்டி வராமல் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வாட் இஸ் தி சீக்ரெட்? என்ன சீக்ரெட்னா, அந்த உலகத்துக்கு ஒரு சீக்ரெட் தெரியல. என்ன சீக்ரெட் தெரியலனா, அந்த மக்கள் இயேசுவை வந்தார், வென்றார், அவர் இந்த மக்களுக்காக மரித்தாரோட ஒத்துக்கிறாங்க, அல்லது ஒரு பெரிய ரபியா ஏத்துக்கிறாங்க, ஒரு பெரிய பிரசங்கியார்னு ஏத்துக்கிறாங்க, அவரை போதகர்னு ஏத்துக்கிறாங்க. நீங்க நிறைய ரீல்ஸ் எல்லாம் பாப்பீங்க. ஒரு இஸ்லாமிய சகோதரி அம்மா எனக்கு தெரிஞ்சவங்க, நல்ல ஒரு பெரிய ஸ்காலர், அந்த பர்வீன் சுல்தானான்னு ஒரு அம்மா, அவங்க அவ்வளவு அழகா பேசுவாங்க இயேசு பத்தி. பார்த்திருக்கிறீங்களா? நம்ம ஆளுங்க ஆஹா ஓஹோ அப்படி எப்படி பேசுகிறார்கள், உடனே ஷேர் பண்றா, 10 பேருக்கு வச்சு ஒரு ஸ்டேட்டஸ். அவங்க பேசுறதெல்லாம் பிதாவின் குமாரனாக இயேசுவை குறித்து பேசவில்லை. அவர்கள் பேசுவதெல்லாம் மரியாளின் மகனாய் இருக்கிற போதகராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பெரிய வித்தியாசம் இருக்கு ரெண்டுக்கும், பெரிய வித்தியாசம் இருக்கு. அவங்க நம்ம சிலுக்கிறாங்க. இஸ்லாம் உலகம் எப்படி பேசுறாங்க போறேன்,
சுபிசிவன் ஒருத்தர் இருக்கிறார். அவர்கள் நான் நிறைய ஒரு ஸ்பீச் எல்லாம் கேட்பேன். அவர் ரொம்ப பொதுப்படி அழகா இறையில பத்தி பேசுவார். ஒரு இந்து பேச்சாளர், இந்து மதத்துடைய பேச்சாளர். அவர் ரொம்ப பொதுவா பேசுறாருன்றதுனால இந்த மதவாதிகள் அவர் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்க. அவர் இயேசு கிறிஸ்துவ பத்தி ரொம்ப அட்டகாசமா பிரசங்கம் பண்ணுவார், சூப்பரா பண்ணுவார். ஆனா அவரும் பிதாவின் குமாரனாய் இருக்கிற, அதாவது யோசேப்பு என்கிற பிதா அல்ல, இந்த உலகத்தின் பிதாவாய் இருக்கிற குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர் பேசவில்லை. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் என்றைக்கு பிதாவுக்கும் குமாரனுக்கும் இடையில ஒரு ரகசியம் இருக்கிறது, அதை எப்பொழுது நீங்கள் அறிந்து கொள்ளுகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். அன்னைக்குத்தான் உங்களுக்குள்ள ரிவைவலே வருது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட வெளிச்சம் உங்களுக்கு பிறக்கிற போது உங்க லைஃப் ஸ்டைல வேற மாதிரி மாறிடும். ஆமென். பக்கத்துல பாருங்க, இதுக்குள்ளேயோ அரக்கன்னு உனக்கு பாருங்க, பக்கத்துல பாருங்களேன், பாருங்கம்மா பக்கத்துல. பார்க்காம எப்படி நீங்க பார்க்கலாம், அப்ப அந்த நீங்க தான். ஆனா பேசுவேன், நல்லா பேசுவேன், சரியா? அதனால பிரசங்கம் பண்ணல அப்படின்றதுனால பிரசங்க யாருமே ரொம்ப கண்ணியமாலாம் நான் இருக்க மாட்டேன். நேரா வந்துடுவேன், ஸ்பாட்டுக்கு வந்துடுவேன், வந்து நிற்பேன். பாஸ்ட் வந்து சொல்லியிருக்கிறார், ஒரு 1:32 என்ன செய்யும் முடியும். அவர் சாப்பிட்றதெல்லாம் சேர்த்து சொன்னாரா, பிரசங்கம் மட்டும் சொன்னாரா நமக்கு தெரியாது. உங்களை கவரை வச்சுதான் அனுப்புவோம். வந்துட்டீங்க, இதுக்கப்புறம் அடுத்த ஆண்டு வர்றாலாம் இருக்கிறீங்க. அதனால கோச்சினா கூட பரவாயில்ல, நம்ம கோச்சினா கூட பரவாயில்ல, நாங்கள் உங்களை கதரை வச்சுதான் அனுப்ப போறோம். சில பேர் ஹார்ட் பீட் வேகமா துடிக்குது. நீங்க சபைனா எதுக்கு, சபைக்கு பாஸ்டர்னா எதுக்கு, விசுவாசிகள்னா எதற்கு? தேவனுடைய பார்வையில சபை என்னவா இருக்கு, நம்ம பார்வையில வேற. உண்மையாகவே இந்த செய்தி இந்த சபைக்கும் வந்திருக்கிற உங்களுக்குமான செய்தி தான். தேவனுடைய பார்வையில சபை, மேய்ப்பன், அதை சார்ந்த விசுவாசிகள் அல்லது சீசர்கள், அது வேற. அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ வேற, அவரோட பர்ஸ்பெக்டிவ் வேற, பார்க்கிற ஸ்டைல் வேற. ஆனா நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற சபை, நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற மேய்ப்பர், நாம பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்கள் வேற. இப்படிப்பட்ட நம்மோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து, நம்முடைய கோணத்திலிருந்து பார்க்கிற சபை, நம்முடைய கோணத்திலிருந்து பார்க்கிற மேய்ப்பர், நம்முடைய கோணத்திலிருந்து பார்க்கிற ஊழியக்காரர்கள், அது நம்முடைய கோணத்தில் பார்க்கிற விசுவாசிகள், இப்படியே நீடித்தால் எழுப்புதல் வராது. ஆண்டவர் வருவார், போகும்போது எல்லா சபையில 1-2 தான் தேரும், மொத்தமெல்லாம் என்ன செய்யாது, தேராது. நினைச்சுக்க போறீங்க, நான் உருக்கமா ஜெபிப்பேன், அதனால ஆண்டவர் என்ன தூக்கிட்டு போயிடுவாரு. ரட்சிப்பு எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களாமா? ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. எப்படி ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் வசனம் சொல்லு. அது மட்டும் இல்ல, சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனால ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா? எப்படியா? அப்ப சபை ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் என்ன செய்ய அனுதினமும் சபையில ரட்சிக்கப்படுதல் என்ன அப்படின்னா, நீங்க வசனத்தினாலே, நீங்கள் வசனத்தை புரிந்து கொண்டு சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்து, சத்தியத்தை அறிகிற அறிவை என்ன, பிதா குமாரன் அவங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கு. அவங்க 2 பேரும் ஒரு திட்டம் பண்றாங்க, அவர்களுக்குள்ள ஒரு பெரிய பிளான் இருக்கு. இந்த பிளான் இந்த உலகத்தை மீட்டெடுக்கிற ஒரு பிளானா இருக்கு. அந்த பிளானுக்கு என்ன செய்யறாருன்னா, யார அனுப்புவேன், யாரு என் காரியமா போவான்னு சொன்னப்ப குமாரனே வந்தார், இதோ நான் போகிறேன் வந்தார். வராமை சொல்லுங்களேன். அல்லேலூயா. அவர் உலகம் முழுக்க பார்க்கிறார், நீதிமான் ஒருத்தனும் இல்ல. இந்த உலகத்தை பாவத்திலிருந்து தூக்கி எடுக்கிற அளவுக்கு நீதிமான் உலகத்துல ஒருத்தனும் இல்லை. ஆகவே ஆண்டவர் வேதனை அடைகிறார். யார நான் அனுப்புறது சொல்றப்போ குமாரனே வந்து என்ன செய்யறாரு, இப்ப என்ன அனுப்புங்க, நான் போறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ குமாரன் மூலமாக ஒரு திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்ற முயற்சி செய்தார். அவர்தான் இந்த வானத்தையும் இந்த பூமியையும் அனைத்தையும் உண்டாக்கினவர். 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே சாதாரண மனிதனாக அவதரித்தவர். கைகளை தட்டி வராம சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க சாதாரணமான ஒரு மனுஷன் அப்படின்ற லெவல்ல இருந்துட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்கிற போதுதான், நீங்கள் வெறுமனே இயேசு கிறிஸ்துவுடைய மரணம் அது ஃபர்ஸ்ட் லெவல், அப்படி மரணத்தை கண்டு உருகிற ஒரு லெவல், அது வந்து அதுக்கு நீங்க அழுகுறீங்க,
அது உங்களுக்குள்ள என்ன ஒரு ஷேக் பண்ணுது அப்படின்னா அது ஒரு பேசிக் லெவல். அதுவே பெரிய பரிசுத்தம் நினைச்சுக்க போறீங்க. செகண்ட் லெவல் இருக்கு, அவருடைய ரெசரக்ஷன், அவருடைய உயிர்த்தெழுதல். ரோமர் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்களாக்கும்படி எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்ப அவர் மரணத்தோட முடியல, அவர் உயிர்த்தெழுதல் செய்து, இந்த உயிர்த்தெழுதல் அவர் பெரிய கடவுளுடைய பிள்ளை, அதனால அவர் சாவடிச்சா கூட உயிரோட இருந்துட்டார். நிறைய பேர் புரிஞ்சு வச்சிருக்காங்க. சர்ச்சில் அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, அவரு ஆண்டவர் பிள்ளை இல்ல, அவரு கர்த்தர் அல்ல, அவரெல்லாம் சாவடிக்க முடியுமா நடக்குமா? அதனால என்ன செஞ்சுட்டாரு, அவரு உயிரோட எழுந்துட்டார் என்கிற புரிதல் இருக்கிற குழந்தை போன்று இருக்கிற மக்கள் இன்றைக்கு சபைகள் அதிகமாக காணப்படுகிறார்கள். நான் சொல்லும் போது உங்களுக்கு சில பேர் அது நான் தான்யா இல்ல இல்ல இல்ல, அவர் அதற்காக எழும்பவில்லை, நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுக்கும்படிக்கு அவர் உயிரோடு எழுந்தார். கைகளை தட்டி சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மரணத்தின் மூலமாக ஒரு செயல், அவர் எழுப்பப்படுவதன் மூலமாக ஒரு செயல் நடந்து இன்றைக்கு அவர் நமக்குள்ளே வாழ்கிறவராக இருக்கிறார். என்ன வாழ்றாராம்? மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள்ள இருக்கிறாராம். என்ன நம்பிக்கை இருக்கிறாரு? நாம நிச்சயமா ஒரு நித்திய ஜீவனை அடைவோம், நிச்சயமாக நாம் தேவ சமூகத்துக்கு செல்லுவோம், நிச்சயமாக நாம் கர்த்தரை தரிசிப்போம், ஒரு பெரிய ஒரு மகிமைக்கு நேராக நம்ம போக போகிறோம். இப்ப இந்த பூமியில நம்ம மகிமைப்படுத்துறது மட்டும் இல்ல, நாம் மறிக்கிற போது ஒரு மகிமைக்குள்ள என்ன செய்ய போறோம்? போக போறோம், தேவ சமூகத்துல பிரவேசிக்க போகிறோம். அந்த மகிமையான காலம் வரப்போகிறது. இனி வரைக்கும் வரல, இனி வரப்போகிற காலத்துக்கு நிச்சயமா நான் போயிடுவேன் அப்படின்ற ஹோப் எங்க இருந்து வருதான்? எனக்குள்ள வாழ்கிற இயேசு கிறிஸ்துவிலிருந்து வருதான். அவராமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இங்க பரலோகம் போவீங்கன்னு ஆரம்பத்துல கேட்டா பண்ணுவீங்க? வந்தவன எத்தனை பேருக்கு பரலோகத்துக்கு போவீங்கன்னா எல்லாம் சைலண்டா இருப்பாங்க. நான் பண்றதை பார்த்தா பரலோகம் உங்களுக்குள்ள கிறிஸ்து வாழ்கிறார் என்கிற விசுவாசத்தின் அடிப்படையில தான் நீங்க பரலோகத்துக்கு போக பாத்திரவான்களாய் மாறுகிறீர்களே ஒழிய நீங்க செய்கிற செயல்கள் அல்ல. நம்ம அடுத்தடுத்து பார்க்க போறோம். இங்க இருக்கிற எல்லாரும் பரலோகம் போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களான்னா உண்மையாகவே இயேசுவை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 15 பேர், 14 பேர், 17 பேர், 18 பேர், அத்தனை பேர் என்னென்ன விசுவாசிக்கிறோம்? என் பாவங்களுக்காக ஒரு மரித்தார், அதோடு முடிக்கிறது இல்ல, நான் நீதிமானாக்கப்பட முடியாது செய்திருக்கிறார், எழும்பி இருக்கிறார். இப்ப எனக்கு உள்ள ஒருத்தர் இருக்கான், அவன் ரொம்ப மோசமானவன், பாவி. எனக்குள்ள இருக்கிற என்னை பத்தி எனக்கே தெரியும்.